ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டாப் கரண்ட் அஃபேர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஒரு 1 வீக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் 5 மார்ச் 2026 இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 799 பே பண்ண வேண்டாம், 699 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர்ஆர்பி எஸ்எஸ்சிக்கு இ புக் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நைட்டு 11:59 நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கோர்ஸோட ஃபீஸ் அண்ட் வேலிடிட்டியில வந்து சேஞ்சஸ் வரப்போகுது. இனி எந்த கோர்ஸுக்குமே லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்காது. ஸோ அதனாலதான் நாம வந்து ஒரு 1 வீக்கா கண்டினியூஸா உங்களுக்கு ஆஃபர் வந்து கொடுத்திருந்தோம். அது மட்டும் இல்லாம குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஎன் மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப என்டிபிசிக்கு லாஸ்ட் 8 monthsோட கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க சிஏ கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 2025? உலகளாவிய பசி அட்டவணை 2025ல இந்தியாவோட தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தியா எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா 102வது இடத்துல இருக்கு. ஓகேவா? சோ இதை வெளியிடக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா வேர்ல்டு வைட் அண்ட் வெல்த் ஹங்கர் லைஃப். ஓகேவா? சோ இவங்க தான் இதை வந்து வெளியிடுறாங்க. இந்தியாவோட ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 102வது இடத்துல வந்து இருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். Who will become 53rd Chief Justice of India? ஓகே, 53வது தலைமை நீதிபதி யார்? இந்தியாவின் 53வது தலைமை நீதிபதி யாரு அப்படின்னா சூரியகாந்த். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லயும் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு. சோ 53வது தலைமை நீதிபதி வந்து சூரியகாந்த். இவருக்கு முன்னாடி இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா BR கவாய். Where was the world's highest motorable road built at மிக்லா பாஸ்? மிக்லா பாஸில் உலகின் மிக உயரமான மோட்டார் சாலை எங்கு கட்டப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க அப்படின்னா லடாக்ல. ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இஸ் பீயிங் பில்ட் இன் விச் சிட்டி? இந்தியாவின் முதல் கண்ணாடி தொங்கு பாலம் எந்த நகரத்தில் கட்டப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க அப்படின்னா ரிஷிகேஷ்ல. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் வந்து எங்க கட்டியிருக்காங்க அப்படின்னா ரிஷிகேஷ், உத்தரகாண்ட்ல. Which country hosted 46th and 47th ASEAN Summits 2025? 46வது மற்றும் 47வது ஆசிய உச்சி மாநாடுகள் 2025 நடத்திய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு நடத்திருக்காங்க அப்படின்னா மலேசியா வந்து நடத்திருக்காங்க. ஓகேவா? சோ 46வது 47வது உச்சி மாநாடுகளை நடத்தியிருக்கிறது வந்து மலேசியா. ஓகேவா? சோ இப்போ இந்த மாநாட்டோட தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பொருள் என்ன அப்படின்னா உள்ளடக்கம் மற்றும் நிலைத்தன்மை. இதுதான் இதோட தீம். ஓகே, விச் கண்ட்ரி பிகேம் த 11th மெம்பர் ஆஃப் ஏசியன் இதோட 11th உறுப்பினர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் தைமூர். ஓகேவா? சோ இவங்க தான் 11th மெம்பர். ஹூ ரிசீவ்ட் த விக்யன் ரத்னா அவார்ட் 2025? 2025 விக்யன் ரத்னா விருது பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜெயந்த் விஷ்ணு நர்லிகார். இவங்க தான் விக்யன் ரத்னா அவார்ட் 2025 வந்து வின் பண்ணிருக்காங்க. Which film won Best Film Award at Filmfare Award 2025? Filmfare விருதுகள் 2025ல சிறந்த திரைப்படத்துக்கான விருதை வென்ற திரைப்படம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா லப்பட்டா லேடிஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? 70வது பிலிம்ஃபேர் விருதுகள். சோ சிறந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா லப்பட்டா லேடிஸ்க்கு தான் சிறந்த திரைப்படத்துக்கான விருது வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, சோ இதுல பெஸ்ட் ஆக்டர் மேலுக்கு பாத்தீங்க யாரு கிடைச்சிருக்கு அப்படின்னா கார்த்திக் ஆரியனுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆலியா பட்டுக்கு வந்து கிடைச்சிருக்கு. விச் ஸ்டேட் டாப்டு த ஸ்டேட் மைனிங் ரெடினஸ் இண்டெக்ஸ் 2025? மாநில சுரங்க தயார்நிலை குறியீடு 2025ல எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த மாநிலம் அப்படின்னா மத்திய பிரதேஷ். What is the rank of India in Henley Passport Index 2025? ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2025ல இந்தியாவோட தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தியா எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா 85வது இடத்துல வந்து இருக்கு. ஓகேவா? சோ இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. செகண்ட் வந்து சவுத் கொரியா, தென் கொரியா. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜப்பான். ஓகே, சோ நம்ம இந்தியாவோட ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 85வது இடத்துல இருக்கு. ஓகே,
யுனைடெட் நேஷன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட்? ஐக்கிய நாடுகள் தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? 24th அக்டோபர். ஓகே, ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் டே வந்து எப்போ அப்படின்னா 24th அக்டோபர். ஓகேவா? ஸோ யுனைடெட் நேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூயார்க்ல இருக்கு. ஓகே, Who will chair the 8th Central Pay Commission 2025? 8வது மத்திய ஊதிய குழு 2025க்கு யார் தலைமை தாங்குவார்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். இவங்க தான் 8th Central Pay Commissionோட தலைவர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், இந்தியா ரேங்க்ஸ் விச் பொசிஷன் குளோபலி இன் டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியா? மொத்த வனப்பகுதியில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்கு அப்படின்னா 9வது இடத்துல இருக்கு. ஓகே, சோ டோட்டல் வனப்பகுதிகள் எவ்வளவு ஃபாரஸ்ட் இருக்கோ, அதிகமான ஃபாரஸ்ட் இருக்கவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. அதுல எங்க அதிகமான அளவு ஃபாரஸ்ட் இருக்கு, காடுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யால வந்து அதிகமான அளவு காடுகள் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பிரேசில், நம்ம இந்தியா வந்து 9வது இடத்துல இருக்கு. சோ இந்தியாவோட ரேங்க் என்ன, ஃபர்ஸ்ட் எந்த கண்ட்ரி இருக்குங்கிறத மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. விச் கண்ட்ரி ஓன் த 2025 FIFA அண்டர் 20 வேர்ல்டு கப்? 2025 FIFA அண்டர் 20 உலக கோப்பையை வென்ற நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த நாடு அப்படின்னா மொராக்கோ. ஓகேவா? இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா சிலில வந்து நடந்திருக்கு. ஓகே, சோ இந்த FIFA எங்க நடந்திருக்கு அப்படின்னா சிலில வந்து நடந்திருக்கு. வின்னர் யாரு அப்படின்னா மொராக்கோ. ரன்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா வந்து 2வது இடம் ரன்னர். ஓகே, பெஸ்ட் பிளேயர் யாரு அப்படின்னா ஓத்மானே மாமா. ஓகேவா? மாமா. ஓகே, சோ இவர் வந்து மொராக்கோ பிளேயர். Which is India's first indigenously discovered antibiotic? இந்தியாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னா நாபித்ரோமைசின். ஓகே, இதுதான் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக். சனே தக்காய்ச்சி became first woman prime minister of which country? சனே தக்காய்ச்சி எந்த நாட்டின் முதல் பெண் பிரதமரானார்? ஓகேவா? சோ எந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர்னு கேட்டிருக்காங்க. இந்த சனே தக்காய்ச்சி ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர். எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே, ஜப்பானோட PM யாருன்னு கேட்பாங்க. சோ இவங்க தான் ஜப்பானோட PM. யாரு? சனே தக்காய்ச்சி. ஓகே, சனே தக்காய்ச்சி இவங்க தான் ஜப்பானோட PM. ஜப்பானோட கேபிட்டல் வந்து டோக்கியோ. கரன்சி வந்து yen. Which country has been elected to the United Nations Human Rights Council for 26 to 28 term? ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு எந்த நாடு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? 2026ல இருந்து 28 இந்த பீரியடுக்கு எந்த நாடு தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை. ஓகேவா? சோ முக்கியமான கொஸ்டின், which country has been elected to the United Nations Human Rights Council for 2026 to 28? டேர்மும் கேட்பாங்க, எந்த கண்ட்ரிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. ஓகேவா? சோ எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கு வந்து நம்ம இந்தியா வந்து எலெக்ட் பண்ணிருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க 2 வருஷத்துக்கு, 2026ல இருந்து 28 வரைக்கும். ஓகே, which space tech company will launch the world's first multi-sensor earth observation satellite? எந்த ஸ்பேஸ் டெக் நிறுவனம் உலகின் முதல் மல்டி சென்சாரை அறிமுகப்படுத்தியுள்ளது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேலக்ஸ் ஐ. சோ இவங்க தான் இது பண்ணிருக்காங்க. Which country became the first in the world to eliminate mother to child transmission of HIV, hepatitis B and சைஃபில்ஸ்? ஓகேவா? சோ இப்போ ஒரு அம்மாவுக்கு HIV இருக்கு அப்படின்னா அந்த அம்மா கிட்ட இருந்து என்ன ஆகும்? அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னா அவங்க குழந்தைக்கும் HIV வரும். அதே மாதிரி அம்மாவுக்கு ஹெப்பாட்டிட்டிஸ் இருக்கு அப்படின்னா, அதாவது தாய் கிட்ட இருந்து குழந்தைக்கு வந்து HIVயோ இல்ல ஹெப்பாட்டிட்டிஸோ பரவாம எந்த இதுல வந்து எலிமினேட் பண்ணிருக்காங்க, எந்த கண்ட்ரில எலிமினேட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த கண்ட்ரில அப்படின்னா மாலத்தீவ்ஸ்ல. ஓகேவா? India's first semiconductor innovation museum has been opened in which city? முதல் செமிகண்டக்டர் அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா ஹைதராபாத்ல. Which university topped in the Times Higher Education World University Rankings? ஓகேவா? சோ டைம் ஹையர் எஜுகேஷன் தீன்னு சொல்லுவோம். டைம் ஹையர் எஜுகேஷன் படி எந்த பல்கலைக்கழகம் வந்து முதலிடத்துல இருக்கு அப்படின்னா யுனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட். ஓகேவா? சோ இதுதான் எங்க இருக்கு, எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. நம்ம இந்தியாவில இருந்து பார்த்தோம் அப்படின்னா IISc அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர். இந்தியா லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு லெவல்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா யுனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட். இந்தியா லெவல்ல ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். ஓகே, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர். Who became the 11th டைரக்டர் ஜெனரல் ஆஃப் யுனெஸ்கோ? யுனெஸ்கோவின் 11வது இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கலெட் அல் அனானி. ஓகே, யுனெஸ்கோவோட 11வது இயக்குனர் ஜெனரல் வந்து கலெட் அல் அனானி. ஓகே, சோ யுனெஸ்கோவோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? பாரிஸ், பிரான்ஸ். இது எப்ப நிறுவப்பட்டது? 1945ல. ஒரு கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் சேர்த்து நீங்க வந்து படிச்சிடணும். ஓகே, which country launched Southeast Asia's first coral larvae
கிரையோ பேங்க். தென்கிழக்கு ஆசியாவின் முதல் பவள லார்வோ கிரையோ பேங்கை தொடங்கிய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த கண்ட்ரி அப்படின்னா பிலிப்பைன்ஸ். சோ இவங்க தான் தொடங்கியிருக்காங்க. In which district was Rajasthan's first Namo Biodiversity Park inaugurated? ராஜஸ்தானின் முதல் நமோ பல்லுயிர் பூங்கா எந்த மாவட்டத்தில் திறக்கப்பட்டுள்ளது? சோ எங்க அப்படின்னா ஆழ்வார் ராஜஸ்தான்ல. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நமோ பயோடைவர்சிட்டி பார்க் வந்து எங்க திறந்திருக்காங்க அப்படின்னா ஆழ்வார் ராஜஸ்தான்ல வந்து திறந்திருக்காங்க. சோ இதை திறந்து வைத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்டர் பூபேந்திர யாதவ். ஓகே, விச் ஸ்கீம் உங்களுக்கு எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். எங்க திறந்திருக்காங்கன்னு கேட்கலாம், யாரு திறந்து வச்சாங்கங்கிற மாதிரியும் கேட்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு டைரக்டா எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமோ பயோடைவர்சிட்டி பார்க் வந்து எங்க திறந்திருக்காங்கன்னு கேட்கலாம். ஆப்ஷன்ல ஸ்டேட்டோட நேம் இருக்கலாம், ராஜஸ்தான் இருக்கும். இல்ல அப்படின்னா ஸ்பெசிபிக்கா ராஜஸ்தான்ல எங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா யாரு திறந்து வச்சாங்கங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகே, ஒரு யூனியன் மினிஸ்டர் வந்து ரீசெண்டா ராஜஸ்தான்ல வந்து நமோ பயோடைவர்சிட்டி பார்க் வந்து திறந்து வச்சாரு. அவர் யாரு, அவரோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்டர் பூபேந்தர் யாதவ். Which scheme was launched in October 2025 to modernize 1000 government ITIs across India? இந்தியா முழுவதும் உள்ள 1000 அரசு ஐடிஐக்களை நவீனமயமாக்க அக்டோபர் 2025 தொடங்கப்பட்ட திட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ பிஎம் சேது. ஓகேவா? சோ இந்த திட்டம் தான் தொடங்கி இருக்காங்க. ஓகேவா? பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்கிரேட் ஐடிஐஸ். ஓகே, ஐடிஐஸை அப்கிரேட் பண்றதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இது. ஓகே, அதுக்காக ஒதுக்கிடப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 60,000 கோடி. வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள் டெவலப்டு பை டிஆர்டிஓ? டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் அடுத்த தலைமுறை ஹைப்பர்சோனிக் கிளைட் வாகனத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. தாவ்னி. ஓகே, சோ அதோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தவ்னி. ஓகேவா? சோ அதோட நேம் வந்து துவனி. ஓகே, இல்ல துவனி. ஓகே, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த டோட்டல் அவுட்லே அப்ரூவ்டு ஃபார் த மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பாரத் இன் பல்சஸ்? ஓகே, பருப்பு வகைகள்ல வந்து தன்னிறைவு அடைவதற்காக எவ்வளவு வந்து அங்கீகரிக்கப்பட்ட அந்த தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ எவ்வளவு அப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 11,440 கோடி. ஓகே, சோ ஆத்ம நிர் பாரத். சோ ஆத்ம நிர் பாரத். ஓகே, இதுல பருப்பு இதுல வந்து தன்னிறைவு அடைவதற்கு. ஓகேவா? சோ ஆத்ம நிர் பாரத்தின் பல்சஸ். சோ எவ்வளவு 1000. சோ அந்த நம்பரை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சோ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ஒதுக்கி இருப்பாங்க. சோ அந்த நம்பர்ஸை எப்படி ஞாபகம் வைக்கணும்? சோ 11,440 crore. சோ 11ஓட 4 டைம்ஸ், சோ 44. ஓகே, சோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. In which state will Tata build India's first private helicopter assembly line? இந்தியாவின் முதல் தனியார் ஹெலிகாப்டர் சட்டசபை வரிசையை டாடா எந்த மாநிலத்தில் கட்டும்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க அப்படின்னா கர்நாடகால. சோ கர்நாடகால வந்து தொடங்கியிருக்காங்க. விச் டிஸ்ட்ரிக்ட் பிகேம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அபிஷியலி சைல்டு மேரேஜ் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்ட்? எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து குழந்தை திருமணமே இல்ல? இந்தியாவின் முதல் அதிகாரப்பூர்வ குழந்தை திருமணம் இல்லாத மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பலோட். ஓகேவா? சோ இந்த பலோட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் இந்த பலோட். ஓகேவா? Which state will build India's first underwater tunnel? இந்தியாவின் முதல் நீருக்கடியில் சுரங்கப்பாதையை எந்த மாநிலம் வந்து கட்டப்பட உள்ளது? சோ எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா. அண்டர் வாட்டர் டனலை வந்து யாரு கட்ட போறாங்க அப்படின்னா கேரளா வந்து கட்ட போறாங்க. ஓகே, கேரளால வந்து கட்ட போறாங்க. In which state is India's first கன்சர்வேஷன் ரிசர்வ் லொகேட்டட்? டங்காங் ஆர் டுங்காங்? இந்தியாவின் முதல் டுங்காங் பாதுகாப்பு காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு. ஓகே, சோ டுகாங்னா என்னன்னா கடல் பசுன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த கடல் பசுக்களுக்கான ஒரு பாதுகாப்பு காப்பகம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, அமைச்சிருக்காங்க. இன் விச் ஸ்டேட் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டுகாங்? டுகாங் இல்லைன்னா தமிழ்ல வந்து கடல் பசுன்னு சொல்லுவோம் இல்ல, டகாங். கன்சர்வேஷன் ரிசர்வ் லொகேட்டட். சோ எங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல. ஓகே, சோ கடல் பசுக்களை பாதுகாக்கிறதுக்கு. வென் இஸ் இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் அப்சர்வ்டு? சர்வதேச அகிம்சை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஓகேவா? சோ நான் வயலன்ஸ். சோ எப்போ? 2nd அக்டோபர். ஓகேவா? Who was second prime minister of India? இந்தியாவின் இரண்டாவது பிரதமர் யாரு? சோ யாரு? லால் பகதூர் சாஸ்திரி. ஓகேவா? சோ இவர் தான் இந்தியாவோட இரண்டாவது பிரைம் மினிஸ்டர். when is national unity day celebrated every year? தேசிய ஒற்றுமை தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா 31st அக்டோபர். சோ யூனிட்டியா? சோ யூனிட் அப்படின்னாலே என்னது? 1ன்னு அர்த்தம். ஓகேவா? சோ யூனிட் டிஜிட்னாலே 1வது இடத்துல தான் பார்ப்போம். அப்ப 31st. சோ யூனிட்னா 1, இங்க யூனிட்டின்னு முடிஞ்சிருக்கு.
அப்ப 31 மறக்காதா 31 அக்டோபர். ஓகே, நேஷனல் யூனிட்டி டே எப்போ அப்படின்னா 31 அக்டோபர். முக்கியமானது, நிறைய பேர் இதை வந்து அந்த கோடு விட கொஞ்சம் தப்பா ஞாபகம் வச்சிருவாங்க. சோ நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிட்னா 1, சோ யூனிட்டின்னு வந்திருக்கு. அப்ப 31 அக்டோபர் தான் யூனிட்டி டே. ஓகேவா? சோ தேசிய ஒற்றுமை தினம் யாரோட பிறந்தநாள தேசிய ஒற்றுமை தினமா நாம வந்து செலிப்ரேட் பண்றோம்னா சர்தார் வல்லபாய் படேலோட பிறந்தநாள. இவரை தான் நாம வந்து இந்தியாவோட இரும்பு மனிதர் அப்படின்னு நாம வந்து சொல்லுவோம். ஓகே, சோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உள்துறை அமைச்சரா இருந்தவர், ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டரா இருந்தவர் யாரு அப்படின்னா நம்ம சர்தார் வல்லபாய் படேல். ஓகே, சோ இந்தியாவோட அயன்மேன் ஆஃப் இந்தியா, இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டில வந்து இவரோட சிலையை தான் நாம ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியா வந்து வச்சிருக்கோம். எங்க அப்படின்னா குஜராத்ல. ஓகேவா? உலகின் மிக உயரமான சிலை எங்க இருக்கு அப்படின்னா கேவாடியா, குஜராத்ல இருக்கு. When is Indian Air Force Day celebrated every year? இந்திய விமானப்படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா 8th அக்டோபர். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே வந்து எப்போ அப்படின்னா 8th அக்டோபர். இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நவீனமயமாக்கல் மற்றும் செயல்பாட்டு தயார் நிலை. இதுதான் இந்த வருஷத்துக்கு 2025க்கான தீம். ஓகேவா? சோ அதே மாதிரி முக்கிய தினங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மி டே வந்து 15 ஜனவரி, இந்திய ராணுவ தினம் வந்து ஜனவரி 15, இந்தியன் நேவி டே பாத்தீங்க அப்படின்னா கடற்படை தினம் வந்து டிசம்பர் 4. When is World Polio Day celebrated every year? ஒவ்வொரு ஆண்டும் உலக போலியோ தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 அக்டோபர். ஓகே, வேர்ல்டு போலியோ டே வந்து 24 அக்டோபர். இந்த 2025க்கான தீம் என்ன? உங்களுக்கு வெறும் டே மட்டும் கேட்க மாட்டாங்க, தீமும் கேட்பாங்க. எண்ட் போலியோ, எவ்ரி சைல்டு எவ்ரி வேக்சின் எவ்ரிவேர். ஓகே, சோ போலியோவை முடிவுக்கு கொண்டு வருதல், இதுதான் 2025க்கான தீம். ஓகேவா? When is World Rabies Day? ஆண்டுதோறும் ரேபிஸ் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா 28 செப்டம்பர். ஓகே, வேர்ல்டு ரேபிஸ் டே எப்போ அப்படின்னா 28 செப்டம்பர். ஓகேவா? சோ இதுக்கான இந்த வருஷத்துக்கு 2025க்கான தீம். ஓகே, ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா அந்த டேட்ல தான் அந்த டே வரும். ஆனா அந்த கருப்பொருள் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். தீம் 2025க்கான தீம் பாத்தீங்கன்னா இப்போதே செயல்படுங்கள், நீங்கள் நான் சமூகம். ஓகே, சோ இதுதான் பாத்தீங்கன்னா 2025க்கான தீம். When is World Student Day celebrated every year? ஒவ்வொரு ஆண்டும் உலக மாணவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? 15 அக்டோபர். ஓகே, சோ வேர்ல்டு ஸ்டூடெண்ட் டே வந்து 15 அக்டோபர். சோ யாரோட பிறந்த நாளை வந்து வேர்ல்டு ஸ்டூடெண்ட் டேயா வந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா டாக்டர் APJ அப்துல் கலாம். ஓகே, சோ நம்ம முன்னாள் பிரசிடென்ட், சோ எல்லாருக்குமே பிடிச்ச பிரசிடென்ட். சோ இவரோட பர்த்டேவை தான் வேர்ல்டு ஸ்டூடெண்ட் டேயா வந்து செலிப்ரேட் பண்றோம். ஓகே, சோ மாணவர்கள் மாற்றத்திற்கான முகவர்களாக மாற்றுவதற்கு அதிகாரம் அளித்தல், இதுதான் 2025க்கான கருப்பொருள். ஓகே, எக்ஸசைஸ் JMEX 25 is conducted between India and which country? JMEX, அதுல நேம் இருக்கு, JMEX. சோ JMEX. ஓகே, ஜப்பான். ஓகே, ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில, அதனாலதான் ஜெயின்னு வச்சிருக்காங்க. ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த பயிற்சி எக்ஸசைஸ், அதனாலதான் JMEXன்னு வச்சிருக்காங்க. ஓகே, JMEX 25ங்கிறது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும், இது ஜப்பான், I ஃபார் இந்தியா. ஓகேவா? சோ ஜப்பான் இந்தியாவுக்கு இடையிலான மெரிடைம் எக்ஸசைஸ் சோ JMEX. ஓகே, மெக்ஸ். சோ இதுலயே ஆன்சர் இருக்கு. ஜப்பான் JA ஜப்பான், I ஃபார் இந்தியா, M ஃபார் மெரிடைம், EX ஃபார் எக்ஸசைஸ். ஓகேவா? சோ ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கடற்படை பயிற்சி, கடல்சார் பயிற்சி தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த JMEX. ஓகே, சோ அதே மாதிரி முக்கியமான பயிற்சிகள் வந்து இருக்கு. ஓகேவா? சோ மலபார் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா குவாட் கண்ட்ரீஸ், தர்மா கார்டியன் பாத்தீங்க அப்படின்னா ஆர்மி எக்ஸசைஸ் ஜப்பான் கூட, அதே மாதிரி மதா வந்து கோஸ்ட் கார்டு, வீர் கார்டியன் வந்து ஏர்போர்ஸ். ஓகே, சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி கூடயும், ஒரே கண்ட்ரி கூடயே பாத்தீங்க அப்படின்னா மிலிட்டரி எக்ஸசைஸ் இருக்கும், ஏர் எக்ஸசைஸ் இருக்கும், அதோட நேம் எல்லாமே நீங்க படிச்சுக்கணும். Who has won Nobel Peace Prize 2025? 2025ஆம் ஆண்டு அமைதிக்கான 2025ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசை வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மரியா கோரினா. ஓகேவா? கோரினா. ஓகே, மரியா கோரினா. உங்களால ஃபுல் நேம் ஞாபகம் வச்சுக்கிட முடியலன்னா ஜஸ்ட் அந்த நேமோட ஒரு பார்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மரியா. ஓகேவா? சோ மரியா, அந்த நேம் வச்சே தெரியுது, அந்த மாதிரி நேம் இருக்கவங்க எல்லாம் அமைதியா தான் இருப்பாங்க. ஓகே, சோ அமைதிக்கான நோபல் பரிசை வென்றவர் மரியா. ஓகே, சோ இவங்களுக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். சோ அதே மாதிரி நோபல் பிரைஸ் இன் கெமிஸ்ட்ரி. சோ கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பிரைஸ் வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்க? சோ சுசுமு கிட்டகவா. ஓகே, ஜப்பான். ஓகே, ஜப்பான். இவர் வந்து ஜப்பானை சேர்ந்தவர். ஆக்சுவலா இந்த நோபல் பிரைஸ் எல்லாமே படிக்கும் போது யாருக்கு கொடுத்திருக்காங்க, அவங்க எதுக்காக வாங்கியிருக்காங்க, அவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்கிறத நீங்க சேர்த்து படிக்கணும். ஓகேவா?
அடுத்து who has won நோபல் பிரைஸ் 2025 in literature 2025ஆம் ஆண்டு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு அப்படின்னா சோ லாஸ்லோ கிராஸ்னாக் கோரேஹை. ஓகேவா? சோ இவரோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல்லாவே மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க அவங்களோட நேம ஃபர்ஸ்ட் பார்ட் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா எக்ஸாம்ல ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, லாஸ்லோ லிட்ரேச்சருக்கான இது. ஓகே, சோ எழுத்தாளர் மற்றும் இவர் வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹங்கேரியன் எழுத்தாளர். இவருக்கு தான் லிட்ரேச்சர் பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன யாருக்கெல்லாம் இந்த நோபல் பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்கங்கிறத படிச்சுக்கோங்க. சோ இந்த பிடிஎஃப் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட். ஓகேவா? சோ இப்போ லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க 199 பே பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து நம்ம ஆப்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கடைசி 8 மாசத்துக்கான கரண்ட் அஃபேர் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். சோ ஒரு நாளைக்கு ஒரு மாசத்தோட கரண்ட் அஃபேர்ங்கிற மாதிரி படிச்சீங்க அப்படின்னா 10 நாளைக்குள்ள 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து நீங்க படிச்சிடலாம். ஓகே, who topped the Huron Rich List 2025 in India? இந்தியாவில் ஹியூரன் பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு? முகேஷ் அம்பானி. ஓகேவா? சோ ஹியூரன் ரிச் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து முகேஷ் அம்பானி, செகண்ட் வந்து அதானி குடும்பம், கௌதம் அதானி குடும்பம், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா. ஓகே, சோ HCLோட ஃபவுண்டர் சிவன் நாடார் இருக்காரு இல்லையா? சோ அவங்களோட பொண்ணு இவங்க. ஓகே, வேர் வாஸ் 11th வேர்ல்டு கிரீன் எக்கனாமிக் சமிட் ஹெல்டு? 11வது உலக பசுமை பொருளாதார உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க நடந்திருக்கு அப்படின்னா துபாயில நடந்திருக்கு. சோ இந்த 2025க்கான தீம் பாத்தீங்க அப்படின்னா இனோவேட்டிங் ஃபார் இம்பாக்ட், அக்ஸலரேட்டிங் த ஃபியூச்சர் ஆஃப் த கிரீன் எக்கனாமி, தாக்கத்திற்காக புதுமைப்படுத்துதல், பசுமை பொருளாதாரத்தின் எதிர்காலத்தை துரிதப்படுத்துதல். Which city hosted the 2025 IUCN World Conservation Congress? 2025 IUCN உலக பாதுகாப்பு மாநாட்டை நடத்திய நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அபுதாபி. IUCN வேர்ல்டு கன்சர்வேஷன் காங்கிரஸ் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அபுதாபில நடந்திருக்கு. சோ தீம் வந்து படிச்சுக்கோங்க, மாற்றத்தை ஏற்படுத்தும் பாதுகாப்புக்கு சக்தி அளித்தல். இதுதான் 2025க்கான தீம். இந்த ஐயூசிஎனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா கிளாண்ட், சுவிட்சர்லாந்து. ஓகேவா? உங்களுக்கு சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல இந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம். ஒன்லைனர் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன், அதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ அப்படியே அந்த பிடிஎஃப்ல இருக்கிறத படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்க முடியும். உங்களுக்கு லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து இதுல பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். ஸோ டெய்லி ஒரு மாசத்தோட கரண்ட் அஃபேர்ங்கிற மாதிரி டார்கெட் பண்ணி முடிச்சீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ல நல்ல மார்க் வாங்கிடலாம். Which country became the 90th member of IUCN? IUCNோட 90வது உறுப்பினராக சேர்ந்த நாடு எது அப்படின்னா துவலோ. ஓகேவா? சோ இதுதான் IUCNோட 90வது நாடா வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. Who became the first Indian to receive Kenton or Miller Award from IUCN in 2025? 2025ஆம் ஆண்டில் IUCN இலிருந்து கென்டன் ஆர் மில்லர் விருதை பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோனாலி கோஷ். ஓகே, இவங்களுக்கு தான் அந்த விருது வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், which company will manufacture the Russian SJ-100 passenger aircraft in India? ரஷ்யா SJ-100 பயணிகள் விமானத்தை இந்தியாவில் எந்த நிறுவனம் தயாரிக்கிறது? ஹால், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். சோ இவங்க தான் தயாரிக்கிறாங்க. ஓகே ஓகே, சோ இதுதான் பாத்தீங்கன்னா அக்டோபர் மந்தோட டாப் கரண்ட் அஃபேர். ஓகேவா? சோ ஆல்ரெடி எஸ்டர்டே பாத்தீங்கன்னா நாம செப்டம்பர் மந்தோட டாப் கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்த வீடியோல நவம்பர் மந்தோட டாப் கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்த வீடியோல இந்த 3 மாசத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேரோட ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சோ லாஸ்ட் மினிட்ல நம்ம கொடுக்கக்கூடிய இந்த வீடியோஸை பாருங்க. கரெக்டா எக்ஸாமுக்கு உங்களுக்கு 8 நாள் வந்து டைம் இருக்கு. சோ கண்டினியூஸா 8 நாளும் பாத்தீங்கன்னா என்டிபிசியில எதிர்பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோஸையும் பாருங்க. அதே மாதிரி இந்த கரண்ட் அஃபேரை நான் படிக்கணும் மேம், 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரையும் உட்கார்ந்து நான் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சிஏ பிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799. இப்ப என்டிபிசி போற ஸ்டூடெண்ட்டுக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து 199க்கு நாம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ லாஸ்ட் மினிட்ல கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்றதுக்கு இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799. ஸ்டூடெண்டோட ரெக்வஸ்ட்டுக்காக எனக்கு என்டிபிசிக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணும், நான் ரிவிஷன் பண்ணணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால ஸோ இந்த 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் மட்டும் 199க்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கரண்ட் அஃபேர் இருக்கும்.
நீங்க பிரிண்ட் போட்டும் படிச்சுக்கலாம், பிடிஎஃப்-ஆவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிபிடி 1 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிபிடி 2க்கு எனக்கு கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னாலும், நீங்க வந்து இந்த சிஏ கோர்ஸோட வேலிடிட்டிய வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே உங்களுக்கு ஒரு வாரமா ஆஃபர் வந்து குடுத்திருந்தோம். சோ இன்னைக்கு நைட்டு 12 மணியோட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. குரூப் டிக்கான ஃபைனல் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம். 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா 699 பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். குரூப் டியோட டெஸ்ட், என்டிபிசியோட டெஸ்ட், எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரயில்வே எஸ்எஸ்சிக்கு புக் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து இன்னொரு 2 ஹவர்ஸ்ல உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஆப்ல பிரைசஸ், வேலிடிட்டி எல்லாமே சேஞ்ச் ஆகிரும். சோ இந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்றதுக்கு மறக்காம இமிடியேட்டா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்காங்க. எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா, நம்ம ஆப்ல இருக்க கோர்சஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.